அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் எம்சி பிரகாஷ். சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எங்கள் டீச்சர் சொன்ன ஒரு சிறுகதை. ஒரு சிறுவனுடைய கைகளில் இருக்கக்கூடிய 5 விரல்களுக்கும் ஒரு போட்டி நடந்துச்சுங்களா. சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷ் ஆச்சுங்களா. அது என்னன்னா, சிறுவனுடைய கைகளில் இருந்த சுண்டு விரல் சொல்லிச்சிங்களா, வணக்கம்னு யாருக்காவது சொல்லும் போதும் சரி, கடவுளை வணங்கும் போதும் சரி, முதல்ல நான் தான் நிற்கிறேன், நீங்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் தைரியமாக முன்னாடி நின்று வழிபடுறதில் நான் தான் முதல் இடத்துல இருக்கிறேன், அதனால் நான் தாங்க பெரிய ஆள், நீங்கள் எல்லாம் எனக்கு அப்புறம்தான் அப்படின்னு சொல்லி அந்த சுண்டு விரல் சொல்லிச்சிங்களா. இதை கேட்ட அடுத்த விரல் சிரிக்குதுங்களா. எப்படி நீ சொல்கிற, உன்னை விட சிறந்தவன் நான் தான், உன்னை விட பெரிய ஆள் நான் தான், மோதிரம் போட்டு அழகு பார்க்குறது என்னுடைய விரலில் மட்டும்தான், அதனாலேயே எனக்கு பேரே மோதிர விரல்னு சொல்லுவாங்க, அப்போ நான் தானே பெரிய ஆள் உன்னை விட அப்படின்னு சொல்லிச்சிங்களா. இதை கேட்ட அடுத்த விரல் சொல்லிச்சிங்களா, நடுவிரல், நம்ம எல்லாருமே ஒன்றா நிற்போம், யார் வளர்ந்தவங்களாம் தெரியுறாங்கன்னு பார்ப்போம், முதல்ல உங்களை விட வளர்ந்து உயரமாக நிற்கிறது பார்த்தீங்கன்னா நான் தான், ஸோ நான் தான் உங்களை விட உயர்வானவன் அப்படின்னு சொல்லி நடுவிரல் சொல்லிச்சுங்களாம். இதை கேட்ட அடுத்த விரல் சிரிச்சுதுங்களாம். சிரிச்சிட்டே அது கொஞ்சம் மிதப்பாக சொல்லிச்சுங்களாம். எந்த பொருளை காட்டினாலும் அதோ அங்கே பாருங்க, தோ அதை எடுத்துருவாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே என்னை காட்டி தான் அவங்க சொல்லுவாங்க, அதனாலேயே எனக்கு ஆட்காட்டி விரல் அப்படின்றது பேர், என்னுடைய விரலை தான் அதிகமாக மக்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க, அதனால் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சுங்களாம். இந்த 4 விரல்களும் சொன்னதை கேட்டு 5ஆவது இருக்கக்கூடியவன் அந்த கட்டை விரல், அவன் பயங்கரமாக சிரித்தானான். நீங்கள் 4 பேருமே என்னன்னாக்கா ஒரு பக்கம் நின்னாலும் நான் மட்டுமே தனியாக நின்று எல்லாருக்கும் உதவி பண்ணுறவன், எந்த பொருளை எடுத்தாலும் சரி, ஒன்று எடுக்கும்போதும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போதும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் 4 பேர் ஒரு பக்கம் நிற்பீங்க, நான் மட்டுமே ஒரு பக்கம் நின்று எல்லாருக்கும் உதவியாக இருக்கிறது, மிகப்பெரிய உதவியாக இருக்கிறவன் நான் மட்டும்தான், நான் இல்லாமல் போனால் அவங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும், எல்லா விதத்துலேயும் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறவன் நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த கட்டை விரல் சொல்லிச்சிங்களாம். இப்படி நீ நானும் சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இந்த 5 விரல்களும் அந்த சிறுவனுடைய கையில் ஸ்டிஃபாக நிற்க ஆரம்பிச்சிருச்சிங்களாம். எந்த வேலையும் அவனால் செய்ய முடியலை, வீட்டுக்கு போனால் வீட்டு பாடம் பண்ண முடியல. அப்படியே அடுத்த நாள் வந்துச்சு, குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்தான். ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வரும்போது பார்த்தா கால் சட்டையில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை கூட அவனால் போட முடியல. அருணாக்குடி இருக்கு இல்லைங்களா, அந்த கயிறை தூக்கி கால் சட்டை மேலே போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டான். பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே ப்ரேயர் நடக்குது. ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த அருணாக்குடி திடீர்னு விலகி கால் சட்டை கீழே இறங்க ஆரம்பிச்சுது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நிற்கக்கூடிய இடத்துல, ஆசிரியர்கள் எல்லாம் நிற்கக்கூடிய இடத்துல இந்த கால் சட்டை கீழே இறங்குறத இந்த விரல்களால் தாங்கிக்க முடியல. நம்மளால் அந்த சிறுவனுடைய மானம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி 5 விரல்களும் ஒன்றா சேர்ந்து டக்குன்னு பார்த்தா அவனுடைய கால் சட்டையை தூக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சு. கால் சட்டையோட பட்டனையும் போட்டுக்கிட்டு திரும்பவும் நின்று ப்ரேயர் முடிஞ்சுது. அந்த சிறுவன் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போனான். இந்த கதை நமக்கு என்ன கற்று தருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 5 விரல்கள் போல தான் நம்ம குடும்பமும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்றோட ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றது தான் இந்த கதை சொல்ல வர்றது நமக்கு. குடும்பங்கள் மட்டும் இல்லை, ஒரு நாடும் அப்படி தான். நாட்டில் இருக்க எல்லா மக்களும் ஒத்துழைப்பாக எல்லாமே ஒன்றா இருந்தாங்க அப்படின்னாக்கா எல்லா வளமும் அந்த நாட்டுக்கு கிடைக்கும். ஒரு நாட்டை பார்த்து மற்ற நாடுகள்லாம் பயப்படுது அப்படின்னாக்கா அந்த நாட்டில் எல்லா வலிமையும் இருக்குது, எல்லா வல்லமையும் இருக்குதுன்னு அர்த்தம்.
அப்படியேப்பட்ட ஒரு நாடாக நம்ம உருவாக்குவோம் அப்படின்றது நோக்கம்தான் இந்த பதிவு. நன்றி. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.